உத்தரப்பிரதேசத்தில் கங்கை, யமுனை உள்ளிட்ட 11 தேசிய நீர்வழிகள் மாநிலத்தை மற்ற பகுதிகளுடன் இணைக்கின்றன. இதனால் நீர்வழி போக்குவரத்து மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்த முதல்வர் யோகி ஆதித்யநாத் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதற்கட்டமாக 11 ஆறுகளில் 761 கிலோமீட்டர் நீர்வழி பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக உள்நாட்டு நீர்வழி ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 11 ஆறுகளின் படித்துறைகளில் தேவையான தளங்கள், கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். கங்கை ஆற்றில் பிரயாக்ராஜ், வாரணாசி, காஜிபூர் வழியாக ஹல்டியா வரை நீர்வழி பாதை ஏற்கனவே தயார் நிலையில் உள்ளது. அடுத்த கட்டமாக கான்பூர் வழியாக ஃபருக்காபாத் வரை நீட்டிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் யமுனை, சரையு, காக்ரா, கோமதி, சம்பல், பெத்வா, வருணா, கர்ணமாஷா, ரப்தி, மந்தாகினி, கென் ஆறுகளில் நீர் சுற்றுலாவின் சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தை செயல்படுத்த பொதுப்பணி, சுற்றுலா, நீர்ப்பாசனம், நீர்வளம், வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளைச் சேர்ந்த பொறியாளர்கள் குழுவை அரசு அமைத்துள்ளது. இக்குழு ஆறுகளின் தோற்றம் முதல் பெரிய நதியுடன் இணையும் இடம் வரை கணக்கெடுத்து எந்தெந்த இடங்களில் பொருட்கள் அல்லது பயணிகளை நீர்வழி மூலம் எடுத்துச் செல்லலாம் என ஆய்வு மேற்கொள்ளும். மாநில கட்டுமான கூட்டுறவு சங்கத்தின் லோக்னோ அலுவலகத்தில் நீர்வழி திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கான மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு பிரயாக்ராஜில் இருந்து கொல்கத்தாவுக்கு சிறிய கப்பல்கள் மூலம் சிமெண்ட் அனுப்பப்பட்ட நிலையில் நீர்மட்டம் குறைவதால் அது நிறுத்தப்பட்டது. இப்போது நீர்வழி போக்குவரத்தையும் சுற்றுலாவையும் மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது.